எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சிறுகீரை. இது ஆடி மாதன்றதுனால எல்லா தொட்டிகளும் விதைகளை நட்டு வச்சுருப்போம். நமக்கு கீரைகள் போட தொட்டியே இருக்காது. அதனால் நம்ம எந்த ஒரு வருத்தமும் பட தேவையில்லை. ஏன்னா கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஊடு பயிராகவே இதை வளர்க்கலாம். தனியாக தொட்டி நம்ம இதை வச்சு வளர்த்தாலும் நல்லா தான் நமக்கு இது அறுவடை கிடைக்கும். ஆனால் ஊடு பயிராக போட்டாலே இது நமக்கு சூப்பராக வந்துடுங்க. ஏன்னா கீரை பார்த்திங்கன்னா இது வேர் ஆணி வேற ரொம்ப போகக்கூடிய வேர்லாம் கிடையாது, சின்ன சின்ன வேர்கள் தான். அதனால் நம்ம இதை தாராளமாக எந்த ஒரு தொட்டியில் நம்ம இது ஒரு ஊடு பயிராக போடலாம். இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கோவா அந்த செடியை தான் இந்த தொட்டியில் வச்சுருக்கேன். ஒரு பக்கெட்டு தான், இதில் தான் அந்த செடியை வச்சுருக்கேன். இந்த தொட்டிலே நான் இந்த கீரையை பார்த்திங்கன்னா ஒரு ஊடு பயிராகவே போட்டுட்டேன். ஏன்னா கீரைக்குன்னு தனி தொட்டி இந்த வாட்டி நான் விடலை. ஆடி மாதன்றனால எல்லா தொட்டிலையும் நான் விதைகளை நட்டு வச்சு செடிகள் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. கத்திரிக்காய் முதல் கொண்டு வெண்டைக்காய், பீர்க்கங்காய், புடலங்கான்னு எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு தொட்டியே இல்லை. அதனால் இந்த தடவை கீரையை பார்த்திங்கன்னா எல்லா தொட்டிலையுமே ஒரு ஊடு பயிராக தான் தூவி விட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நாள்லேயே நமக்கு அறுவடை வந்துடுங்க. இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காவும் கம்பு செடியும் இருக்குது. கம்பு செடி நல்லா பெரிய செடியாகவே வளர்ந்துருக்கு. வெண்டைக்காய் கொஞ்சம் சின்ன செடியாக தான் இருக்குது. இதில் ஒரு ஊடு பயிராக இதை தூவி விட்டேங்க. இந்த சிறு கீரை பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து இதில் கொஞ்சம் பூ வைக்கிற அளவுக்கே முத்தி போச்சு. அதனால் இதையும் பறித்து எடுத்துக்கிறேன். அதனால் கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொட்டி இல்லைன்னு கவலையவே பட வேணாம். எல்லா தொட்டிலையும் நீங்கள் இதை ஒரு ஊடு பயிராகவே வளர்த்துக்கலாம். நீங்கள் தொட்டி இருந்தால் தாராளமாக ஒரு அகலமான தொட்டியில் இதை போட்டிங்கன்னா கீரை இன்னும் உங்களுக்கு நல்லா செழிப்பாக வரும். இது பார்த்திங்கன்னா பச்சை பசலைக்கீரை. எப்போவுமே இது பூ வைக்கவே வைக்காது. ஏன்னா வைக்கிற அளவுக்கு நான் விட மாட்டேன். டக்குன்னு இதை பறித்து எடுத்துருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பூத்துருக்கு. சிறுகீரையெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துட்டேங்க. ஒரு கட்டு கீரை எனக்கு கிடச்சிருக்கு. இந்த கீரையை வச்சு இன்றைக்கி சனிக்கிழமை கூட்டு தான் செய்ய போகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.